வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி மட்டன் குழம்பு சிம்பிள் அண்ட் சூப்பரான மெத்தடில் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போமா. ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப ரொம்ப கம்மி தான். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நல்லா 1.5 கப் அளவு சின்ன வெங்காயம், ஒரு 3 தக்காளி வந்து அதிகமாக சேர்க்க வேண்டாம், இதுவே போதும். கொஞ்சமாக பட்டை சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள், மட்டன் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம குழம்பு வந்து கூட்டி வைக்கும் போது சேர்த்துப்போம். இப்போ மசாலா அரைக்கிறதுக்காக சும்மா 1 ஸ்பூன் அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சது கடுகு உளுந்து போட்டுக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகா போட்டுக்கோங்க வாசனைக்காக. அதுக்கப்புறமா பட்டை வகைகள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். 2-3 பட்டை, ஒரு பிரெஞ்சி இலை, கொஞ்சமாக கல்பாசி, 3 கிராம்பு, ஒரு அரைச்சி, இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவு வரும், இதே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு கிண்டி விடுங்க, இல்லைன்னா கருகிரும். இப்போ கழுவி வச்சுருக்க மட்டன் எல்லாம் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்து கிளறிக்கோங்க. மட்டன் குழம்பு எப்போவுமே குக்கரில் வைக்காதீங்க. இது மாதிரி பாத்திரத்தில் செய்யும்போது அது பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக வேகும்போது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அப்படியே அந்த மட்டனோட டேஸ்ட்டு குழம்புல நல்லா இறங்கி வரும். சாப்பிட்றதுக்கு வந்து சூப்பராக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கிளறி விட்டுட்டு குழம்புக்கு தேவையான கல்லுப்பை இப்போவே சேர்த்துக்கலாம். சீக்கிரமாக வதங்கிடும் கறி, அதனால தான் இப்போவே சேர்த்துக்கிறது. இது கூட மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம். எப்பயுமே நான்வெஜ் நம்ம செய்யும்போது 20 நிமிஷம் வந்து நம்ம அந்த மசாலாலாம் சேர்க்கறதுக்கு முன்னாடியே வந்து நல்லா குக் பண்ணிக்கணும். அப்போ தான் அந்த பொடியோட வாசனை நல்லா அப்படியே கறியில் இறங்கும். இப்போ ஒரு 20 நிமிஷம் இல்லை அப்படின்னா ஒரு 1/4 மணி நேரம் வந்து ஒரு நார்மலான நெருப்பில் மட்டனை குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாந்து வந்து கலந்துக்கலாம். மட்டன் வந்து ஒரு 50% வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தல, நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. மட்டன் வந்து வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், அதனால் தண்ணி சேர்த்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டு குழம்பு சுண்டி வரட்டும். இப்போ நல்ல கொதி வந்து கறியெல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறமா காட்டுறேன். அரை மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு இந்த கறி வந்து வேகிறதுக்கு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மட்டன் குழம்பு. இது வந்து இட்லி, தோசை, அதுக்கப்புறம் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.